Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சப்டிவிஷனில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்கு அவரது நண்பரான எரிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரது மகன் 54 வயதான பன்னீர்செல்வம் வந்துள்ளார். நண்பன் வந்த நேரத்தில் கூலி தொழிலாளியும் அவரது மனைவியும் அதே ஊரில் உள்ள பள்ளியில் படிக்கும் தங்களது குழந்தையை பார்க்க சென்றுள்ளனர். அப்போது தங்களது 4 வயது குழந்தையை வீட்டிலிருந்த கூலி தொழிலாளி தனது வயதான தந்தையிடம் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். கூடவே நண்பன் பன்னீர்செல்வமும் இருந்துள்ளார். சிறிது நேரத்தில் முதியவரும் டீ குடிக்க கடைக்கு போன பிறகு அங்கிருந்த பன்னீர்செல்வம் தனியாக இருந்த 4 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். சற்று நேரத்தில் பெற்றோர் வந்ததும் இவர் தன்னிடம் என்னென்ன செய்தார், எங்கே தகாத முறையில் தொட்டார் என்கிற விவரங்களை குழந்தை தெளிவாக கூறியுள்ளது. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த குழந்தையின் தந்தை தனது நண்பனிடம், வா நாம என் பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுட்டு வரலாம் என கூறி சாதுரியமாக பேசி அவரை நேராக கீரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு சென்று போலீசாரிடம் நடந்த விவரங்களை கூறி பன்னீர்செல்வத்தை ஒப்படைத்துள்ளார். சம்பவம் குறித்து விசாரணை செய்த கீரமங்கலம் போலீசார் பன்னீர்செல்வத்தை ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் நடந்த விசாரணையில் பன்னீர்செல்வத்திற்கு ஏற்கனவே திருமணமாகி பள்ளியில் படிக்கும் வயதில் குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பன்னீர்செல்வத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.